வணக்கம். நமது ஏவுகணை டிவியில் பொதுவான சமூக பிரச்சனைகள் குறித்து சமூகத்தில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து நான் பேசிட்டு வரோம். இதில் இப்போ என்ன சொல்கிறோன்னா, இப்போ டெமோக்ரஸியில் 4 தூண்கள் என்ன? லெஜிஸ்லேச்சர், அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, மீடியா. இதுதான் ஒரு ஜனநாயக நாடு முழுமையாக செயல்பட ஒரு செக் அண்ட் பேலன்ஸோடு இது இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் ஒரு சட்டங்களை இயற்றினால் அந்த சட்டங்கள் தவறான சட்டங்களாக இருந்தால், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்தால் நீதிமன்றங்கள் அதை ரத்து செய்ய முடியும். அதிகாரிகள் தனக்கு வழங்கப்பட்ட பவரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டி எக்ஸீடிங் தி பவர்னால் நீதிமன்றங்கள் ரத்து செய்ய முடியும். மீடியா இது எல்லாத்தையும் வாட்ச் டாக்காக இருந்து என்னென்ன தப்பு நடக்குதோ அதை வெளிப்படுத்த முடியும். இப்போ ஜனநாயகத்துக்கு அது ஏன் 4வது தூண் முக்கியமான தூண்னு சொல்கிறோன்னா, மறுபடியும் இந்த 5 வருஷம் முடிஞ்சோடனே ஜனங்களை தான் பார்க்கணும் ஓட்டு வாங்குறதுக்கு. ஸோ பப்ளிக் ஒப்பீனியன் இஸ் ஏ வைட்டல் ரோல். இந்த இதில் அது முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்படி வரும்போது அடுத்த 5 வருஷம் கழித்து வரும்போது ஒருத்தரை பற்றி, ஒரு ஆட்சியை பற்றி தவறான பிம்பம் ஏற்படுத்தப்பட்டால் அவர்கள் மறுபடியும் தொடர முடியாத ஆட்சி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த 4 தூண்கள் சரியாக இருந்தால் ஆட்சி சரியாக நடக்கும். அந்த ஜனநாயகமாக இருக்கும். ஜனநாயகத்துக்கு எந்த ஊரும் வராது. பாதுகாப்பாக மக்களும் பாதுகாப்பாக இருப்பார்கள். இதுதான் இப்போ நம்ம இந்த பதிவில் நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னா, அதிகாரிகள் என்னுடைய செயல்பாடு மட்டும்தான். 2வது தூண் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத பற்றி மட்டும் பேச போகிறோம். ஏன்னா ஒவ்வொன்றையும் தனியாக பேச போகிறோம். இது லெஜிஸ்லேச்சர் எப்படி இருக்காங்கன்னு தனி ஒரு பதிவாக போட போகிறோம். அதே மாதிரி ஜுடிஷியரி, மீடியா எல்லாத்த பற்றியும் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அது உங்களுக்கும் தெரியும், எப்படி எதை பற்றி என்னென்ன விஷயங்கள் பேச போகிறோம், பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு, அதுக்கு கிரவுண்ட்ஸ் இருக்கான்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ அதிகாரிகளை பற்றி பேசணுன்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருடத்துக்கு முன்னே ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லி அதுலேருந்து நான் தொடங்குகிறேன். அதாவது தமிழ்நாட்டில் சுதர்சன் சிட்ஸ்னு ஒரு சிட் கம்பெனி ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சிட் ஃபண்ட் ஆக்ட் தமிழ்நாட்டில் இல்லாத போது தொடங்கப்பட்ட அந்த கம்பெனி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. இப்போ அதாவது டெபாசிட் பண்ணிட்டு தான் சிட்டு ஆரம்பிக்கணும். ஒரு சிட்டோட தொகையை டெபாசிட் பண்ணி தான் பர்மிஷனே வாங்க முடியும். அந்த நிலை இல்லை. நீங்கள் ஒரு மாதம் சீட்டு யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கு பணத்தை கொடுக்கணும், இல்லாட்டி அந்த பணத்தை டெபாசிட் பண்ணணும். எங்கள் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்ஸ்கிட்ட அந்த டெபாசிட் ரெசிப்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு ஒவ்வொரு மாதமும் சீட்டு நடந்தது தானே மினிட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதுபோல் சீட்டு எடுத்தவங்கள்ட்ட இது வாங்கணும், செக்யூரிட்டி வாங்கிட்டு தான் அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நடைமுறைகள்லாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க ஆரம்பித்து அந்த கம்பெனி திவாலாயிடுச்சு. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் சீட்டு போட்டவங்களாம் பாதிக்கப்பட்டாங்க. அப்படி வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு பிறகு 1982 சிட் ஃபண்ட் ஆக்ட் வந்துடுது. தமிழ்நாடு ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு சமயத்தில் என்ஃபோர்ஸ் பண்ணுது. சென்ட்ரல் ஆக்ட் ஒன்று போட்டு, மாடல் ஆக்ட் ஒன்று போட்டு, இதே மாதிரி ஒரு ஆக்டை உங்கள் ஸ்டேட் எல்லாத்துலேயும் என்ஃபோர்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு அட்வைசரி இது ஒன்று கொடுத்துட்றாங்க. அதை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் வருது சிட் ஃபண்ட் ஆக்ட். இதுக்கு இடையில் இந்த சுதர்சன் சிட்டு சம்மந்தமான வழக்கு ஒரு அஃபீஷியல் லிக்விடேட்டர் கேரளா ஹைகோர்ட் போடுறாங்க. அஃபீஷியல் லிக்விடேட்டர் அவங்க கலெக்ட் பண்ணி வர வேண்டிய பணத்தை கலெக்ட் பண்ணி கொடுக்கப்பட வேண்டியவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுனால அதில் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்க, கம்பெனி நாங்களே கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் அஃபீஷியல் லிக்விடேட்டர் அப்படின்னு. அப்படி ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பிரான்ச்சஸ் போடுறாங்க. பிரான்ச்சஸ் போட்டு மறுபடியும் சீட்டு சேர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் சீட்டு நிதி சட்டம் இருக்குது. அவங்களுக்கு பெய்டப் கேபிட்டல் 25 lakhs ஒரு அந்த இது ஒரு குறிப்பிட்ட அளவு பெய்டப் கேபிட்டல் இருந்தால் அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கம்பெனியை பொறுத்து தான் அவங்களுக்கு பர்மிஷனே கொடுக்க முடியும் சீட்டு நடத்துறதுக்கு. அடுத்தது 1 லட்ச ரூபா சீட்டு நடத்துகிறாங்கன்னா 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிட்டு தான் அந்த சீட்டை ஆரம்பிக்க முடியும் அவங்க. அப்புறம் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்துடுது. அதாவது அந்தந்த மாதத்துக்குள்ளே அடுத்த சீட்டு ஏலம் போடுறதுக்குள்ளே நீங்கள் இந்த பணத்தை டெபாசிட் பண்ணிடணும். எய்தர் பார்ட்டிகிட்ட யார் ஏலம் எடுத்தாங்களோ அந்த சீட்டு ஏலம் எடுத்த பார்ட்டிகிட்ட பணத்தை கொடுத்துடணும் செக்யூரிட்டி வாங்கிட்டு. இல்லைன்னா அந்த பணத்தை அவங்க செக்யூரிட்டி கொடுக்கல, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு பணம் கொடுக்கலன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணணும். இது மாதிரி நிறையா நடைமுறைகள், இந்த மினிட்ஸ் எல்லாம் போடணும். கரெக்டாக ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்துடுச்சு, ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் வந்துடுச்சு.
ஸோ இவங்களால் தமிழ்நாட்டில் சீட்டு நடத்த முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் சீட்டு நடத்துகிறாங்க. அந்த சீட்டு நடத்தும்போது அது சம்மந்தமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்து பதிவுத்துறை தலைவருக்கு, அதாவது ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புகிறோம். இது மாதிரி இவங்க வந்து சீட்டு சேர்க்குறாங்க, இவங்க ஆல்ரெடி திவாலான கம்பெனி, இவங்களுக்கு எந்த அப்ரூவலும் தமிழ்நாட்டில் கிடையாது, இவங்களுக்கு வந்து கோர்ட்டில் பர்மிஷன் வாங்குறது இல்லை அஃபிஷியல் லிக்விடேட்டர் இந்த பணம் வர வேண்டிய பணத்தை ஏற்கனவே நடத்தின திவாலான கம்பெனிக்கு வர வேண்டிய பணத்தை வசூல் பண்ணி கொடுக்குற வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்றோம் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் அஃபிஷியல் லிக்விடேட்டர். ஆனால் பட் இவங்க சீட்டு நடத்துகிறாங்க. இப்போ மறுபடியும் சீட்டு நடத்தி மூடிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்குறோம், எங்கே சீட்டு நடத்துகிறீங்க, எங்கே அப்ரூவல் ஆகிருக்கு அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, சீட்டு கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹரியானாவில் குழுக்கள் நடத்துகிறோம். ஏன்னா ஹரியானாவில் சீட்டு நீதி சட்டங்கள் இது வந்து 2 விஷயங்கள் உங்களுக்கு இது வந்து பயன்படும். ஒன்று, ஒரு கார்ப்பரேட் செக்டார் நிறுவனங்கள் அல்லது ஏமாற்றும் நோக்கமுடைய தனிநபர்கள் எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க, அதுக்கு இந்த அதிகாரிகள் எப்படி உடந்தையாக இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இது தெரிய வைக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஹரியானாவில் குழுக்கள் நடத்துகிறோம். ஏன்னா ஹரியானாவில் சீட்டு நீதி சட்டம் அமுலில் இல்லை. அங்கே இந்த டெபாசிட் பண்ண வேண்டாம், யார் வேணாலும் சீட்டு நடத்தலாம், யார் வேணாலும் ஓடலாம், யார் வேணாலும் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சூழ்நிலை. அப்போ ஹரியானாவில் சீட்டு நடத்தினா தமிழ்நாட்டில் எப்படி வசூல் பண்ணுறோம் அப்படின்னா, திஸ் இஸ் ஒன்லி கலெக்ஷன் சென்டர். இது என்ன லாஜிக்னு தெரியல. இப்போ நீங்கள் சாதாரணமாக என்ன அப்படின்னா, மெட்ராஸில் ஒரு கம்பெனியில் நீங்கள் சீட்டு போடுறீங்க, தஞ்சாவூர்லேருந்து நீங்கள் போய் சீட்டு போடுறாங்க ஒருத்தர், இல்லை கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் சீட்டு போடுறாங்கன்னா, அது மாதிரி கன்னியாகுமரியில் ஒரு 150 பேர் 200 பேர் இல்லை 500 பேர் இருக்காங்க அந்த கம்பெனிக்குன்னா, அதுக்கு கலெக்ஷன் சென்டர் எப்போ வைக்க முடியும்? சீட்டு சேர்ந்தது சென்னையில், அந்த கம்பெனி இருக்கிறது சென்னையில். பட் இந்த 500 சப்ஸ்கிரைபரோட வசதிக்காக வெறும் கலெக்ஷன் சென்டர் ஆரம்பிக்கலாம். இந்த சென்டரில் என்ரோல் பண்ண முடியாது. அதுதானே நடைமுறை, அதுதானே விதிமுறைகளாக அப்படி தானே பண்ண முடியும். இவன் என்ன சொல்கிறான், நாங்கள் வந்து அந்த கலெக்ஷன் சென்டர், அதாவது இங்கேயே வசூல் பண்ணி இங்கேயே சீட்டு சேர்த்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் கலெக்ஷன் சென்டராக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இருக்க ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி சொல்கிறோம். அவர் கேட்குறாரு, இப்போ நான் இன்டர்ஃபியர் பண்ணால், இப்போ இந்த சீட்டை நிறுத்தினா பணம் கட்டினவெல்லாம் பாதிக்கப்படுவான் அப்படின்றாரு. இது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எப்படி இவர் வந்து, நான் என்ன சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் இப்போ பின்னாடி அதை பற்றியெல்லாம் பேச போகிறோம் விரிவாக, அதனால் சொல்கிறேன். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு காமன் சென்ஸ் வேண்டாமா? அவன் இதோடு நிறுத்திட்டு திரும்ப பணத்தை மட்டும் திரும்ப கொடுக்க போகிறானா? அவர் சொல்கிறாரு, இப்போ நாங்கள் நிறுத்தினா பணம் கட்டினவங்களெல்லாம் லாஸில் போயிடுவாங்க, அவங்களுக்கு பணம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் நிறுத்தலைன்னா இனிமே கட்ட போகிற சப்ஸ்கிரைபருக்கு யார் பொறுப்பு அப்படின்னு. சரி நான் பார்க்குறேன் அப்படின்ட்டார். எதுவுமே பண்ணலை. ஸோ இட் இஸ் இதுலேருந்து என்ன தெரிய வருகிறதுனா, அவரும் இதில் இன்வால்வ்டு. பெரும்பாலான தவறுகளுக்கு அதை யார் ரெகுலேட்டிங் அத்தாரிட்டியோ அவங்க பண்ணலை. அதை ரெகுலேட் பண்ணலைன்னா என்ன, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இதனோட லாபம் இருக்குங்கிறது இட் இஸ் இம்ப்ளைடு. இது சந்தேகத்துக்கு விடமில்லாமல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன காரணத்தினாலும் ஒரு நடவடிக்கை எடுக்கல, அப்படி நடவடிக்கை எடுக்கலை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி, அதாவது அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு சாங்ஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன் கேட்குறோம். கேட்டால் அந்த வந்து கமர்ஷியல் டேக்ஸஸ் செக்ரட்டரி, அப்போது இருந்த செக்ரட்டரிகிட்ட போகுது. திரும்ப நேராக போய் எந்த விதமான பதிலும் இல்லைங்கிற போது நம்ம வந்து நேராக போய் கேட்குறோம் செக்ரட்டரிகிட்ட என்ன ஆச்சுன்னு. அது ஜாயிண்ட் செக்ரட்டரி தான் அந்த சீட் பார்க்குறாரு, நீங்கள் அவரை பாருங்கள். நான் வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரிகிட்ட போய் பார்க்குறேன். சார் இது மாதிரி சாங்ஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன் கேட்டிருந்தோம் அகேன்ஸ்ட் ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ நேம சொல்லலை, என்ன 10-15 வருஷம் ஆச்சு, அதை இப்போ பேரை சொல்கிறதுனால எந்த விதமான பயனும் கிடையாது அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு, அவர் கேட்குறாரு, ஹவு டேர் யூ ஆர் பிளேமிங் எ சச் ஹையர் அஃபீஷியல்ஸ். அதாவது உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், இவ்வளோ பெரிய ஹையர் அஃபீஷியல்ஸ் மேலே நீ கம்ப்ளைண்ட் பண்ணுற, சார்ஜ் பண்ணுற அப்படின்னா. ஹையர் அஃபீஷியல்ஸ் என்ன பிறக்கும் போதே ஹையர் அஃபீஷியல்ஸாக பிறந்தாரா? அவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, எங்களோட வரி பணத்துலேருந்து சம்பளம் போகுது. நீ வந்து உனக்கு விதிக்கப்பட்ட கடமை வந்து இதை ரெகுலேட் பண்ணுறது தான் உன்னோட கடமை, அதை செய்யலை. ஆனால் ஹையர் அஃபீஷியல் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதான். அப்போ இந்த அஃபீஷியலோட மென்டாலிட்டி எப்படி இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இதை நான் சொன்னேன், பிகாஸ் ஹி இஸ் கமிட்டட் தி மிஸ்டேக் அப்படின்னு. அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டியூஷன் மேலே தானே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும், இன்ஸ்டியூஷன் மேல் தானே. அதாவது ஒரு கிரிமினல் ஜூரிபடன்ஸே தெரியாத ஒரு அடி முட்டாள் ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருக்கான், என்ன பண்ண சொல்ல முடியும்? அங்கே நீ வந்து இன்ஸ்டியூஷன் மேலே எப்படி கேஸ் ஃபைல் பண்ண முடியும்? ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற இன்ஸ்டியூஷனாக தப்பு பண்ணது? இப்போ யார் ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற இன்ஸ்டியூஷனை போர்டில் எழுதி அதை கொண்டு போய் உள்ளே போட முடியுமா தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா? இண்டிவிஜுவல் தப்பு பண்ணியிருக்காங்க, கிரிமினல் கேஸு இண்டிவிஜுவல் மேலே தானே ஃபைல் பண்ண முடியும், அது எப்படி பண்ண முடியும்
அப்படிங்கிறத கேட்கும்போது எஸ் கொடுப்போம், நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். தெர் இஸ் நோ டைம் லிமிட். கடைசி வரைக்கும் கொடுக்கல. அந்த வழக்கை நம்மளால் பதிவு பண்ணவே முடியல. ஏன் அப்படின்னா கடைசி வரைக்கும் கொடுக்கல. ஆனால் இப்போ ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்ன அப்படின்னா, சுப்பிரமணிய சாமி வர்சஸ் டாக்டர் மன்மோகன் சிங் வழக்கில் 3 மாதம் பர்மிஷன் கேட்கலன்னா, சேங்ஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன் கேட்டு கொடுக்கலன்னா அவங்கள அந்த வழக்கை டீம்டு டு பி பர்மிட்டட், அப்புறம் ஒரு 15 நாள் இல்லை 4 months முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் பண்ணலான்னு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நான் வந்து அந்த அதிகாரியை பற்றி கேட்டபோது அதுக்கு பிறகு அவர் ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டார். செக்ரட்டரியை கேட்கும்போது இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல், எப்படி கொடுக்க முடியும் நாங்கள் அப்படின்னாங்க. இது இப்படியே போயிடுச்சுன்னா அப்புறம் பொதுத்துறை சீஃப் செக்ரட்டரி கேட்டு இந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருந்ததை தவிர அவர் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். ஆக அந்த சுதர்சன் சிட்டில் இன்னை வரைக்கும் ஒர்க் பண்ணவங்களுக்கான இபிஎஃப் கொடுக்கல இது இப்போ வரைக்கும். அது மாதிரி இந்த இந்த உதாரணத்தை எதுக்கு சொல்கிறேன்னா, அதிகாரிகளை பொறுத்தவரை நம்ம யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. ப்ரிவில்லேஜஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா பவர் யூஸ் பண்ணணும். எங்கே போனாலும் நம்ம அதிகாரிங்கிறத 4 பேர் தாங்கணும். வந்து நின்று அவன்கிட்ட வந்து என்ன வேணாலும் வந்து கேட்டுக்கிட்டு நிற்கணும், குனிஞ்சு சலாம் போட்டுக்கிட்டு நிற்கணும் தவிர வேறு எதுவும் விதிக்கப்பட்ட கடமை எதையுமே செய்கிறது கிடையாது. இதுதான் நான் சொல்கிறேன். இந்த 2வது தூண் எப்படி வளர்ந்து ஒரு பில்டிங் இருக்குன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா 4 தூணும் சரியான அளவில் இருந்ததுன்னா அது அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு தூண் வளர்ந்துக்கிட்டே போச்சுன்னு வச்சுங்க, அந்த பில்டிங் கிராக் ஆகிடும், உடஞ்சி போயிடும். அதுதான் இப்போ இந்த நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஜனநாயகத்துக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா எந்த அதிகாரிக்கும் அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. யாரும் நீ உனக்கு இந்த வேலை கொடுத்துருக்கோம் ஏன் செய்யலை அப்படின்னா செய்ய வேண்டியதில்லை. பவரை மட்டும் என்ஜாய் பண்ணிக்குவேன், ப்ரிவில்லேஜஸ் என்ஜாய் பண்ணிக்குவேன், எனக்கு கொடுத்த கடமையை செய்ய மாட்டேன், மிஸ்யூஸ் பண்ணுவேன். ஆனால் என் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் விவாகரத்து வழக்கு நடக்குது, நம்ம பேப்பரில் பார்க்குறோம். அவங்க 2 பேரும் ஒரு சாதாரண அடிப்படை ஒரு காமன் மேன் மாதிரி 2 பேரும் அடிச்சுக்கிட்டு 2 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பல்வேறு இஷ்யூஸ் அவங்களுக்குள்ள, அடிச்சுக்கிட்டுன்னு சொல்லலை, பல்வேறு இஷ்யூஸ் சம்மந்தமாக அவங்க 2 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது மாதிரி நபர்கள், நம்ம முன்ன சொன்ன பதிவு சொன்னோம்ல, குண்டாஸ் ஆக்டில் ஒருத்தனை போடணுன்னா இது மாதிரி ஒரு அதிகாரிகிட்ட போய் சொன்னால் ப்ரெஜுடிஸா ரைட், இவன் பிடிக்கல, இவன் என்ன முறைச்சி பார்த்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ ஒரு அதிகாரி கேட்குறாருல ஹவு டேர் யூ ஆர் அப்படின்னு, அதுபோல் இவன் வந்தோடனே என்னை வந்து பார்த்தோன்னே நேராக வணக்கம் போடல, வணக்கம் சொல்லலை அப்படின்னு. நான் ஏன் வணக்கம் சொல்லணும்? ஒரு அதிகாரி உன்னோட வேலையை செய்யின்னு நாங்கள் கேட்குறோம், நீ செய்யலைன்னா உனக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும். அந்த சிஸ்டமே கிடையாது. ஏன்னா பிரிட்டிஷ் பீரியடில் இந்த நம்ம சட்டம் எல்லாமே காலனிய ஆதிக்க சட்டம் பீரியடில் உருவான சட்டங்கள். இந்த சட்டங்கள் எல்லாமே இந்த அதிகாரிகளை வச்சுக்கிட்டு அவங்க வந்து எல்லா ப்ரிவிலேஜஸையும் அனுபவித்தாங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசுக்கு எதிரான சதி செய்தல் அப்படின்னு ஒரு சட்டம் இப்போ பெரும்பாலும் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அது உண்மையும் இருக்குது, ஒரு 50% உண்மையும் இருக்குது, 50% உண்மையும் இல்லை. அதாவது என்ன பண்ணாங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் தப்பாக பண்ணுறாங்க, அது வேறு பிரச்சனை. அதுபோல் அந்த காலத்தில் எழுதப்பட்ட சட்டங்கள், பெரும்பாலான சட்டங்கள் மாற்றப்படாமல் அப்படியே இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, அந்த காலனி ஆதிக்க மனோபாவத்தோடையே இன்றைய ஆட்சியாளர்கள் இருக்காங்க. ஆட்சி மட்டும்தான் மாறி இருக்குது. இப்போ பிரிட்டிஷ் வந்து அந்த இது இருக்குல்ல, வெள்ளை மூஞ்சிக்கு பதில் இப்போ நம்ம ஊர் மூஞ்சி இருக்குங்க, அவ்வளோதான், வேறு எந்த மாற்றமும் கிடையாது. என்ன நீ எப்படி கேள்வி கேட்கலான்னு ஒரு அதிகாரி கேட்குறதுன்னா அவருக்கு எப்படி தைரியம் வருது? அவருக்கு நீ வந்து எந்த விதமான ஒரு ப்ரிவிலேஜ்டு பர்சனும் கிடையாது. 2வது, ஒரு பதவியில் வந்து இப்போ எப்படி வர்றாங்கன்னு தெரியும். பொதுவாக நம்ம பார்க்கலாம், ஒவ்வொரு பதவிக்கும் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு. நான் முந்தைய பதிவில் கொஞ்சம் சொல்லியிருந்தேன். அதில் என்ன வருதுன்னா, ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டில் வந்து உட்காந்தாச்சுன்னா நிறைய பணத்தை குவிக்கலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதுதான் நடைமுறையாகவும் இருக்குது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ வேணாலும் சம்திங் கொடுத்து நம்ம வந்துடலான்றாங்க. பதிவுத்துறையா நிறைய சம்பாதிக்கலாம், போலீஸ் துறையா நிறைய சம்பாதிக்கலாம், கமர்ஷியல் டேக்ஸாக சம்பாதிக்கலாம். இது மாதிரி சில துறைகள் வந்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுது. ரெவென்யூவாக சம்பாதிக்கலாம் நிறையா. அப்படி இருக்கும்போது அதுக்கு எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் இல்லை. அதாவது அவங்க செலக்ட் பண்ண போது அவங்க அதுக்கு தகுதியுடைய நபராங்கிறதே தெரியாது. ஏன்னா
செலக்ட் பண்ணுறதுனால ஒரு சமயம் ஒரு ஐஏஎஸ் செலக்ட் ஆகி வர்றாரு. நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 82 பேர் ஃபஸ்ட் குரூப் எழுதி முறைகேடுகள் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட்லேயும் அது முறைகேடான பணி நியமனம்னு சொல்லிட்டு முடிவு செய்யப்பட்ட வழக்கில் அவங்க வந்து மறுபடியும் அவங்கள ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு அவங்கள அலோவ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த நபர்கள் தான் இங்கே உட்காந்துருக்காங்க. அந்த நபர்கள் தான் ஜுடிஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன்ல, முதல்ல குண்டாஸ் ஆக்ட்டுக்கு அவன் தான் கையெழுத்து போடுறான். அந்த மாதிரி அதிகாரிகள் கொய்சி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க. இப்போது அதாவது இந்த இனிஷியல் அப்பாயின்மெண்ட் இட் செல்ஃப் வயேட்டட் பை கரப்ஷன்னால் உள்ளே வந்தவன் எப்படி யோக்கியமாக இருப்பான்? அவனை எதுக்கு வந்து நீங்கள் வந்து இன்னும் தொடர வேண்டிய அவசியம் என்ன? அதாவது அப்பாயின்மெண்ட் இஸ் இல்லீகல் ஆர் இன்எலிஜிபிள் அப்படின்னு சொன்னால் அதில் தவறான முறையில் அவர்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு ப்ரூவ் ஆனால் கூட அவங்கள வெளியில் அனுப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்த சம்பளத்தையெல்லாம் ரெக்கவரி பண்ணி தண்டனையும் கொடுக்க வேணுமா இல்லையா? இப்பப்போ நீதிமன்றங்கள் கொஞ்சம் தீர்ப்பு வருது. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்ருக்கோம். தவறான செலெக்ஷனுக்கு இப்போ பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்திருக்கு. தவறான செலெக்ஷன் பண்ணால் செலக்ட் பண்ணவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம், அவர்கிட்டேருந்து ரெக்கவரி பண்ணலாம்னு. இப்போ நாங்கள் ஒரு இது சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு ப்ரொஃபஸருக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாங்கன்னா 10 வருஷம் ஒரு வேலை பார்த்தாருன்னா எவ்வளோ அந்த தொகையை யார்கிட்டேருந்து வசூல் பண்ண முடியும்? செலக்ட் பண்ண அந்த தொகை இருக்குமா? 10 பேரை செலக்ட் பண்ணியிருக்காரு, இல்லை 50 பேரை செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அந்த பணம் இருக்குமா அவர்கிட்ட? இருக்காது. ஸோ என்ன எதுவுமே ஆக போகிறது கிடையாது. ரெண்டாவது, நமது நீதிமன்றங்களை பொறுத்தவரை வழக்குகள் நடந்தால் இன்னொரு அதாவது அவரோட ஜீவித காலம் வரை அந்த வழக்கு முடிய போகிறதில்ல. அதனால் எந்த விதமான தண்டனையும் அடைய போகிறதில்ல. இதுதான் தைரியத்தை கொடுக்குது. ஒரு தப்பு பண்ணுறவனுக்கு எது தண்டனையை தைரியத்தை கொடுக்குதுன்னா, இதுக்கு அக்கௌண்டபிள் இல்லை, நம்ம அக்கௌண்டபிலிட்டி இல்லை, நம்ம யாரும் கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்கள தவறும் செய்ய மேலும் தூண்டுகிறது. அந்த பதவிக்கு வருவதற்கு பணம் கொடுக்க தூண்டுகிறது. எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்கலாம், இந்த போஸ்டிங்னா வாங்கலாம். ஆர்டிஓ ஆஃபீஸ் வருதா, ஆர்டிஓ வருதா, கொடு, எவ்வளோ வேணாலும் எத்தனை கோடி வேணாலும் கொடுப்போம், ஏன்னா வந்துட்டால் திரும்ப சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிறது. இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லை. ரெண்டாவது, இவங்க வந்த பிறகு இந்த அதிகாரிகளின் மனோபாவம் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு தனி செக்டார், நான் இண்டிவிஜுவல் கிடையாது. நம்ம எல்லோரும் நல்லா பேசுகிறாங்க. நான் இந்த பழைய கதையெல்லாம் படிச்சிருக்கலாம், லைட்டு கம்பத்துக்கு அடியில் உட்காந்து படித்தேன், அதெல்லாம் ரைட்டு. ஒரே ஓவர் நைட் அவன் வந்து அந்த பதவியில் வந்து உட்கார்ந்த உடனே ஒரு டெசிக்னேஷன் கிடைச்ச பிறகு அவன் வந்து இந்த அனைத்து பிரிவு மக்களிலிருந்தும் பொதுமக்களிலிருந்தும் வேறுபட்டு தனி ஜாதியாக அவன் உட்கார்ந்துடுறான். அப்போ அவனுக்கு அவன்தான், அந்த குரூப் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இன்னொன்று என்னென்னா, நேற்று வரைக்கும் ஒரு அன்எம்ப்ளாயி ஒரு கிராஜுவேட்டு, அவனுக்கு கேட்குறதுக்கோ பேக்ரவுண்டோ யாரும் இல்லை. இன்றைக்கி அவன் பணம் கொடுத்து ஏதோ ஒரு போஸ்டிங்கில் வந்து உட்காந்துட்டான்னா அந்த இன்ஸ்டியூஷன் அவனுக்கு பின்னால் இருக்குது, அரசாங்கம் அவனுக்கு பின்னால் இருக்குது. அதான் வடிவேலு சொல்லுவார்ல, ஏய் எனக்கு பின்னால் ஒரு அரசாங்கமே இருக்குது அப்படின்னு. அப்போ அரசாங்கம் இருக்குது. அதனால தான் இந்த தவறுகள்லாம் நடக்குது. இதுக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ரூட் காஸ் வேணும். ஏன் இதுக்கு என்ன ரூட் காஸ், இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு. அப்போது இவங்களோட பணி நியமனத்தில் தப்பான பணி நியமனம் தான் வெளியில் அனுப்பணும், கொடுத்த சேலரியை ரெக்கவரி பண்ணணும். சப்போஸ் அவர் சேலரி ரெக்கவரி பண்ணுறதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லைன்னு வச்சுங்க, இப்போ மணி சூட்டில் எல்லாம் சிவில் பிரிசனுக்கு உள்ளே அனுப்புகிறாங்க. அதுபோல் அதுக்கு தண்டனையாக அவன் என்ன பண்ணணும், உள்ளத்துக்கு போடணும். பணம் கட்ட முடியல, இல்லை உள்ளே இரு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். அடுத்தது, எல்லா ப்ரிவிலேஜஸுக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு டிகிரி, ஒரு தகுதி, ஒரு குறிப்பிட்ட கல்வி தகுதி உள்ள அனைவருக்கும் சம வேலைக்கு சம வேலைவாய்ப்பு என்பது போல் சம கல்வி தகுதிக்கு சமமான சம்பளங்கள் மட்டுமே வழங்கப்பட வேண்டும். ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இருக்கக்கூடாது. பவரில் அதுபோல் எடுத்துக்கிட்டால், நீங்கள் பவர், ஒருத்தரோட பவர், எக்ஸசைஸ் ஆஃப் தி பவர், டிஸ்கிரிஷனரி பவர், இதையெல்லாம் தப்பாக பயன்படுத்தப்பட்டது நிரூபிக்கப்பட்டால் அவரை வந்து பதவி இறக்கம் செய்யப்பட வேண்டும். அதில் வந்து என்ன மாற்றுக்கருத்தே இல்லை. இவங்களுக்கு பின்னால் இந்த அசோசியேஷன் இருக்காங்கல்ல, இந்த அசோசியேஷன் எல்லாத்துக்கும் வந்து நிற்கிது. தப்பு பண்ணாலும் நான் வந்து நிற்பேன். நேற்று வரைக்கும் அவர் வந்து அந்த அசோசியேஷனில் மெம்பர் இல்லை, இன்றைக்கி வேறு ஒரு குரூப்பில் மெம்பர் ஆகிடுறாரு. அவர் ஒர்க்கு கிடைச்ச பிறகு அது எம்ப்ளாயீஸ் அசோசியேஷனில் மெம்பர் ஆகிடுறாரு. அப்புறம் அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் அவர் என்ன தப்பு பண்ணாலும் சரி, தண்ணி அடிச்சுட்டு டியூட்டிக்கு வந்தாலும் சரி, டியூட்டிக்கே வராமல் எங்கேயாவது ஓடி போயிட்டாருனாலும் சரி, அவர் ஒரு 6 மாதம் கழித்து வர்றாருன்னா இல்லை அவரை நீங்கள் சேர்த்துக்கணும், குடும்பம் பாதிக்கப்படும், மனிதாபிமான அடிப்படை. இந்த மனிதாபிமான அடிப்படையில் நிறைய ஆளுங்களால் சொல்லப்படுகிறது. மோஸ்ட் ப்ராபபிளி கரப்ட். இவனுங்க மனிதாபிமான அடிப்படை எங்கேருந்து வந்தது?
நீ மனிதாபிமான அடிப்படையில் பண்ணணுன்னா உன் ஆன்சஸ்டர் ப்ராப்பர்ட்டியிலேருந்து ப்ராப்பர்ட்டியை இது வந்து பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து கொடு. பப்ளிக் மணியாக கிடச்சிது. பிச்சைக்காரன் டெய்லி வந்து பிச்சை எடுக்கிறவன், சாதாரண அடிமட்ட ஊழியன் கூட, அடிமட்ட வேலை பார்க்குறவன் கூட, ஒரு பூட்டில் செருப்பு தைக்கிறவன், அது மாதிரி இவனோட வரி பணத்தில் கூட இந்த பணம் கொடுக்கப்படுது. அந்த மனிதாபிமானத்தை இன்னொருத்தன் இந்த கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு. அதுபோல் இன்னொருத்தன் பணத்தை எடுத்து நீ மனிதாபிமான அடிப்படை பார்த்து ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பியா? இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? இவை எல்லாத்துக்கும் இல்லை, எந்த பதவியாக இருந்தாலும் அக்கௌண்டபிலிட்டி வேணும். இதை விட வேடிக்கை என்னென்னா, ஒரு நீதிமன்றத்தில் நாங்கள் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறோம். ஒரு ஏஇ சொல்கிறாரு என்னென்னா, வேந்தர் ரெஸ்பாண்டண்ட்டாக சேர்க்கலாம், கவர்னரை ரெஸ்பாண்டண்ட்டாக சேர்க்க முடியாது. வேந்தரை ரெஸ்பாண்டண்ட்டாக சேர்க்கணும், அதை எடுத்துருங்க சார் அப்படின்றார். திரும்ப ஏன் சார் எடுக்கணும், வேந்தர் சேர்க்கலாமே சார் அப்படின்னா அவர் சொல்கிறார், சார் உங்களுக்கு தெரியாது சார், சீஃப் செக்ரட்டரி, கவர்னர் இவங்களெல்லாம் சேர்க்க முடியாது சார். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். கவர்னரை சேர்க்க முடியாது, கவர்னரை கோர்ட்டு கொஸ்டின் பண்ண முடியாதுங்கிறது உண்மை. ஆனால் சீஃப் செக்ரட்டரியும் இவர் சேர்த்து சொல்கிறார். இவர் எப்படி அதில் எப்படி அந்த வழக்குகளுக்கு எப்படி நம்பர் போடுவார், எப்படி அதை பாஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத நினச்சா ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதனால் இதை பொறுத்தவரை, இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்தவரை அதிகாரிகளுக்கு என்ன பண்ணணுன்னா, அதிகாரிகள் செலக்ட் பண்ணுறதுல ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணுறதுல கரப்ஷன் இருந்ததுன்னா அதை வந்து அதன் மேலே உடனடி நடவடிக்கை எடுத்து வெளியில் அனுப்பணும். அடுத்தது பணிக்காலத்தில் இவால்வேட் பண்ணணும். ஒருத்தர் வந்துட்டார்னா, இப்போ வந்து நேராக அவர் வந்து ஒரு பதவியில் உட்காந்துட்டாருன்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வயசு ஆக ஆக ப்ரொமோட் ஆகிட்டே இருப்பார். அவரோட குவாலிஃபிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டாம், அவரோட எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆக வேண்டாம், குறிப்பிட்ட பதவிக்கான தகுதியை ஏற்படுத்திக்க வேண்டாம், எதுவுமே தேவை கிடையாது. வெறும் சீனியாரிட்டி மட்டும். ஏன்னா ப்ரமோஷனில் வந்து மெரிட் கம் சீனியாரிட்டி, மெரிட் ஆல்மோஸ்ட் மெரிட் ஆர் சேம், சீனியாரிட்டி வில் பி கன்சிடர்ட் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எந்த ப்ரமோஷனும் அப்படி நடக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ நீதித்துறையில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸுக்கு எக்ஸாமினேஷன் நடந்தது. அதில் எழுதுன நிறைய கீழமை நீதிமன்றங்களில் இருந்த நீதிபதிகள் நிறைய பேர் எழுதுகிறாங்க. அவங்க ஃபெயிலாக போயிட்டாங்க. அவங்களால அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஆனால் இவர்களே சீனியாரிட்டி வரும்போது அவங்க மேலே வந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு திடீர்னு இல்லாத தகுதி அப்போ எப்படி வந்தது? இது போன்ற நிறைய விஷயங்கள். அதாவது பணி செய்யும்போது அவங்க இவாலுவேஷன் அடிப்படையில் தான் ப்ரமோஷன் கொடுக்கணும். இவாலுவேஷன் எவ்வளோ, அவரோட பணி நிலை எப்படி இருக்குது, அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது, பணியில் கரப்டிவா இல்லை வேறு எதா, இல்லை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்எலிஜிபிள் அப்பாயின்மெண்ட் அவர் பண்ணாருன்னா அப்போ அவரை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு அந்த பதவிக்கு தகுதி இல்லை தானே அவர். அப்போ எப்படி அவரை கண்டினியூ பண்ண விடலாம்? ஸோ அவரே வந்து என்ன பண்ணியிருக்கணும், இதையே படிக்க தெரியலன்னு வச்சுங்க, ஒரு போஸ்டிங்க்கு ஒரு தகுதி இதுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, அந்த தகுதியை இவரால் அடைய முடியலை, அந்த இவால்வேட் பண்ணுற தகுதி இவருக்கு இல்லை அப்படின்னா இவரை எப்படி கண்டினியூ பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும். அடுத்தது, எல்லா தப்புக்கும் ஒரு வேலை ஒருத்தருக்கு இம்போஸ் பண்ணாங்க, இந்த நபருக்கு இல்லை இந்த பதவிக்கு என்னென்ன வேலைகள், என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் அப்படின்னு விதிக்கப்பட்ட போது, அந்த விதிக்கப்பட்ட பணிகளை செய்ய மறுக்கும் போதோ அல்லது தாமதப்படுத்தும் போதோ அது கரப்ஷன்னு ஃபிக்ஸ் பண்ணி அவர் வந்து ப்ரொமோட் பண்ணணும், இல்லாட்டி அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அந்த பணி செய்கிறதுக்கு தான் உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்காக தான் உனக்கு கார் கொடுக்குறாங்க, அதுக்கு தான் உனக்கு எல்லா எலிஜிபிலிட்டி எல்லா அமெனிட்டிஸும் கொடுக்குறாங்க. அதை வாங்கி வச்சுட்டு நான் செய்ய முடியாதுன்னு உட்கார்ந்தா உனக்கு எதுக்கு அப்புறம் அந்த பதவி? அந்த பதவிக்கு நீ தகுதி இல்லைன்னு தானே ஆகுது. என்னால் நான் செய்ய முடியாது, செய்யாமல் எதுக்கு உட்காந்துருக்க, தாமதப்படுத்தணும். அதுபோல் செய்ய வேண்டிய செயலை செய்ய மறுக்கும் போதும் செய்யக்கூடாத செயல்களை செய்யும் போதும் அது தகுதி இழப்பாக கருதப்பட்டு இல்லை அது கரப்ஷன்னு கருதப்பட்டு ப்ரெசம்ஷன்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்படின்னா நீ அதான் ஒன்று உனக்கு ஓப்பனாக ஒத்துக்க, எனக்கு அறிவு கிடையாது, இதுக்கு எனக்கு மூளையே கிடையாது, இது வந்து படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு மூளை இல்லை அப்படின்னு ஒத்துக்க. இல்லை படித்து புரிஞ்சுக்க தெரியும் உனக்கு அப்படின்னா அதை செய்ய மறுத்ததுக்கான தண்டனையை நீ அனுபவிக்கணும். இந்த மாதிரி வரணும். இது மாதிரி ஒவ்வொரு அடிப்படையில் ஒவ்வொரு விஷயங்களிலையும் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதிகாரிகளை வச்சு நம்ம வந்து இந்த ஜனநாயகத்துக்கு ஒரு ரெண்டாவது தூணாக அவங்க இருக்க முடியும். இல்லைன்னா சட்டம் ஒன்று சொல்லுது, நம்ம ஏற்கனவே போட்ட பதிவில் ஒன்று சொல்லியிருக்கோம், குண்டாஸ் ஆக்ட் எப்படி கோர்ட்டெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லியும் கூட
இதே தவறு மீண்டும் மீண்டும் நடைபெறுகிறது. அதாவது ஒரே ஒரு டிடென்ஷன் ஆர்டர் கூட நீதிமன்றத்தால் ஒத்துக்கொள்ளப்படாத நிலையில் அதை பிறப்பித்த அதிகாரிகள் தகுதியானவர்கள் தானா என்பதை சிந்தனை செய்ய வேண்டும். இதுபோல் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் செக் அண்ட் பேலன்ஸ் வச்சாதான் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் சரி அவருக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்வதற்கும் சரி, நிர்வாகம் இயங்குவதற்கும் சரி, பொதுமக்களுக்கான குறைகள் தீர்க்கப்படுவதற்கும் சரி, எல்லாவற்றிற்குமே இந்த மாதிரி மெஷர்ஸ் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். இது இல்லை அப்படின்னா இந்த அதிகாரிகள் 2வது தூண் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதே இந்த பில்டிங்குக்கு ஊறு விளைவிக்கும் ஒரு கலையாக தேவையற்ற ஒரு நிலை ஏற்படும். எனவே இதற்கான நம்ம நார்மலாக என்ன பேசிகிட்டு இருக்கோம்னா, எதை எடுத்தாலும் தவறு நடக்குதுன்னு பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு தீர்வை பற்றி பேசுகிறதே கிடையாது. எல்லா தப்புக்கும் நம்ம பேசுகிறோம், இந்த தப்பு அது தப்பு ரைட்டு, அந்த தப்புக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு நிலை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுக்கு சரியான ஒரு வழிமுறைகளை பின்பற்றினால் மட்டுமே 2வது தூண் என்று கூறப்படும் இந்த எக்ஸிக்யூட்டிவானால் டெமோக்ரஸிக்கு வலு சேர்க்கும். இல்லாவிட்டால் டெமோக்ரஸி தகர்ந்து போவதற்கு இந்த தூணே ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்று கூறி இதற்கான மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.